இந்த கதையோட ஆரம்பம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற காஜியாபாத் மாவட்டத்தில் முரட் நகர் என்ற ஊர்ல வாழ்ந்து வர பிரஜேஷ் தியாகி ரஜினி தம்பதியோட வீட்டில இருந்து ஆரம்பிக்குது. செப்டம்பர் 8, 2021 அன்னைக்கு பிரஜேஷ் தியாகியோட மகன் ரஷு, அவனுக்கு வயது அப்போ 20 இருந்திருக்கும். அன்றைய தினத்துல அவங்க வீட்டில இருந்து காணாமல் போயிருக்கான். பிரஜேஷ் தியாகியும் மனைவி ரஜினியும் தங்களோட மூத்த மகன் ரஷுவை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க உறவினர்கள் வீட்டிலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கு. ஆனா ரஷு காணாமல் போய் 7 நாட்கள் வரைக்கும் அந்த வயசான தம்பதி காவல்துறைக்கு உதவி என்று போய் நிக்கல. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க அழுத்தம் கொடுத்ததால செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி 2021 அன்னைக்கு பிரஜேஷ் தியாகி காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்திருக்கார். இதனால இவ்வளவு நாளும் காணாமல் போன மகனை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரல என்று போலீஸ் கேட்டப்போ பிரஜேஷ் தியாகி அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றார். 9ஆம் தேதி எல்லா இடமும் மகனை தேடி இருக்காங்க, மகன் கிடைக்கல என்றதும் அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன் வர முடிவு எடுத்தப்போ லிலு தியாகி அவங்கள தடுத்திருக்கான். ரஷு எங்கேயும் அவங்களோட நண்பர்கள் வீட்டுக்கு போயிருப்பான், வந்துடுவான், இதுக்கெல்லாம் காவல் நிலையத்துக்கு போகணுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்றும் சொல்லி இருக்கான். 8 நாட்களாகியும் மகன் கிடைக்கல என்றதும் அக்கம் பக்கத்தவங்க கட்டாயப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தியாகியா அனுப்பி வச்சிருக்காங்க. முரட் நகர் காவலர்கள் ரஷு காணாமல் போன புகாரை பதிவு செய்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அடுத்த நாள் பிரஜேஷ் தியாகி மறுபடியும் காவல் நிலையத்துக்கு வந்திருக்கு. தன்னோட மகன் காணாமல் போனதுல தன்னோட தம்பி லிலு தியாகி மேல சந்தேகம் இருப்பதாக இன்னொரு புகாரையும் கொடுத்திருக்கார். எதனால இந்த சந்தேகம் ஏற்பட்டது என்று கேட்டப்போ ரஷு காணாமல் போன அன்னைக்கு அவனை லிலு தியாகியோட சேர்த்து ஊர் மக்கள் சிலர் பார்த்ததா சொன்னதாகவும் சொல்லி இருக்கார். லிலு தியாகிய அன்னைக்கு சந்தேகத்தின் பேர்ல அவரோட வீட்டில இருந்து கைது பண்ணி காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் போலீஸ் அவங்களுக்கு குறித்தான வழியில லிலு தியாகி கிட்ட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. லிலு தியாகியோட மொபைல் போன் பறிமுதல் பண்ணப்படுகிறது. அதுல செப்டம்பர் மாசம் 8ஆம் தேதி அன்னைக்கு லிலு தியாகியோட மொபைல் போன் இருந்த லொகேஷன் மற்றும் அவரோட ஹால் ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணப்படுகிறது. அன்றைய தினம் லிலு தியாகியோட நம்பர்ல இருந்து சுரேந்திர தியாகி மொபைல் நம்பருக்கும் அவரோட உதவியாளர் ராகுல் சர்மா என்ற நபருக்கும் அடிக்கடி கால் பண்ணி இருக்கிறது தெரிய வருகிறது. சுரேந்திர தியாகி என்ற நபர் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளராக இருந்தவர். அது மட்டும் இல்லாம பல நாட்களா இந்த 2 நபர்களோட லிலு தியாகி தொடர்புல இருந்ததையும் கண்டுபிடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம செப்டம்பர் 8 அன்னைக்கு லிலு தியாகியும் காணாமல் போன ரஷுவும் ஒரே இடத்துல இருந்ததையும் லிலுவோட மொபைல் சிக்னலை வச்சும் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க ஒன்னா இருந்த அதே இடத்துல வச்சு 2 மொபைல் போன்களும் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா லிலு தியாகியோட மொபைல் போன் மட்டும் அவரோட வீட்டுல வச்சு மறுபடியும் ஆன் செய்யப்பட்டிருக்கு. ஆனா ரஷுவோட மொபைல் போன் ஆன் செய்யப்படல. சோ இந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கிறப்போ லிலு தியாகிக்கும் காணாமல் போன ரஷுவுக்கும் ஏதோ தொடர்பு இருப்பது உறுதியாகி இருக்கு. இந்த ஆதாரங்களோட காவல்துறை அவங்களோட விசாரணையை லிலு தியாகி கிட்ட கடுமையாக்குறாங்க. எல்லா ஆதாரங்களும் லிலு தியாகிக்கு எதிராக இருந்ததுனால அதுக்கு மேல போலீஸ்க்கு கிட்ட பொய் சொல்ல முடியல. லிலு தியாகி நடந்த ஒவ்வொன்றையும் சொல்ல ஆரம்பிக்கின்றான். ரஷு ஒரு நல்ல வேலையை தேடி கொண்டிருக்கான், நண்பர்கள் கிட்டையும் வேலை பார்த்து தர சொல்லி உதவி கேட்டிருக்கான். இத எப்படியோ லிலு தியாகி தெரிஞ்சு கொண்டிருக்கான். இதனால ரஷு கிட்ட ஒரு நல்ல வேலையை ஒன்று பெற்று தருவதாக லிலு தியாகி உறுதி அளிச்சிருக்கான். அடுத்த நாள் அங்க இருக்கிற தேசிய நெடுஞ்சாலை ஒண்ணுக்கு கிட்ட ஒரு கார் நிறுத்தப்பட்டிருக்கும் என்றும் அந்த கார்ல 4 பேர் இருப்பாங்க என்றும் அவங்க உனக்கு நல்ல வேலை ஒன்றை பெற்று தருவாங்க, அதனால அவங்க கூட போக சொல்லி இருக்கான். சோ வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில ரஷு லிலு தியாகி சொன்னது போல நடந்துகிட்டு இருக்கான். செப்டம்பர் காலை 8ஆம் தேதி காலையில சாப்பிட்டுட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரிக்ஷா ஒன்ன பிடிச்சி லிலு தியாகி சொன்ன இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கான். அந்த கார்ல சுரேந்திர தியாகி, ராகுல் சர்மாவோட விக்ராந்த் முகேஷ் என்ற 2 நபர்களும் இருந்திருக்காங்க. கார்ல அந்த 4 பேரோட ரஷு தியாகியை உட்கார்ந்து அவங்க கூட்டிட்டு போன இடத்துக்கு போய் சேர்ந்திருக்காங்க. அங்க ஏற்கனவே லிலு தியாகி வந்து சேர்ந்திருக்கார். ஆள் நடமாட்டம் இல்லாத அங்க வச்சு ரஷு தியாகிய அந்த 5 பேரும் சேர்ந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி இருக்காங்க. ரஷு இறந்ததை உறுதி பண்ணினதுக்கு பிறகு சாக்கு ஒண்ணுல ரஷு தியாகியோட உடலை கட்டி அங்க இருக்கிற ஆறு ஒண்ணுல போட்டு இருக்காங்க. அதற்கு பின்னர் இந்த 5 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. உண்மை தெரிஞ்ச பின்னாடி இந்த 5 பேரையும் போலீஸ் கைது பண்றாங்க. ரஷு தியாகியோட உடலை 15 நாட்களா தேடியும் காவல்துறையினால அதை கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கு. அதிகமான நீரோட்டம் இருந்ததுனால அந்த உடல் ரொம்ப தூரம் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம். சோ குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு, கேஸ் க்ளோஸ் பண்ணப்படுகிறது. இவங்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தயார் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டு தீர்ப்பும் கொடுக்கப்படுகிறது. இந்த கேஸ் முடிஞ்சதா காவல்துறை நினைச்சிட்டு இருந்தப்போ பிரஜேஷ் தியாகி தன்னோட குடும்பத்தில் நடந்த இன்னும் 4 மர்மமான இறப்புகள் பற்றி காவல்துறைக்கு சொன்னதோட அதுக்கு பின்னணியிலும் லிலு தியாகி இருக்க வாய்ப்பு இருப்பதாக சந்தேகத்தையும் எழுப்பி இருந்தது. இதனால மறுபடியும் காவல்துறை லிலு தியாகியை விசாரணைக்காக எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடியே கொலைக்கான தண்டனை கிடைச்சிட்டதுனால கடந்த 20 வருடங்கள்ல ஒரே குடும்பத்துல பண்ணின 5 கொலைகளுக்கான பின்னணி பற்றி லிலு தியாகி ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கின்றான். முதல் சம்பவம் 2001 நடந்திருக்கு. வேலைக்கு போயிட்டு இருந்த சுதீர் தியாகி மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேரல. சுதீர் மனைவி அனிதாவோடையும் பாயல், பாருள் என்ற 2 மகள்களோடையும் முரட் நகர்ல வாழ்ந்து வந்திருக்கார். 1 வருடமாக
தியாகியும் சுதீர் திரும்பி வராததுனால 2002ல் லிலு தியாகி அனிதாவை குடும்பத்தோட சம்மதத்தோட திருமணம் பண்ணிக்கொள்றான். சுதீரோட 2 மகள்களோட லிலு தியாகிக்கு பிபோர்ன்ற ஒரு மகனும் பிறந்திருக்கான். இரவு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த சுதீர் ஒருத்தன்கிட்ட 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து துப்பாக்கியால கொன்று சுதீரோட உடலை ஆற்றுல வீசி இருக்காங்க. ஆனா சுதீர் காணாமல் போனது பற்றி தியாகி குடும்பத்துல யாருமே அப்போ காவல்துறைக்கு முறைப்பாடு செய்திருக்கல. அதனால இந்த கேஸுக்கு எந்த ஆதாரங்களுமே கிடைக்காம போயிட்டு. இரண்டாவது சம்பவம் 2003ல் நடந்திருக்கு. அனிதா காஜியாபாத்ல இருக்கிற அவங்களோட பெற்றோர் வீட்டுக்கு போயிருந்தப்போ லிலு தியாகி தன்னோட 8 வயது வளர்ப்பு மகளான பாயலுக்கு சாப்பாட்டுல விஷம் கொடுத்து கொலை பண்ணியிருக்கான். அனிதா வீட்டுக்கு திரும்பி வந்தப்போ பாயலுக்கு விஷப்பூச்சி கடிச்சு இறந்து போனதாக எல்லாரையும் நம்ப வச்சிருக்கான். அப்போ லிலு மேல சந்தேகப்பட அந்த குடும்பத்துக்கு எந்த காரணமும் இருக்கல. இந்த இறப்புக்கும் காவல்துறை கிட்ட போகாம பாயலோட உடலை தகனம் பண்ணியிருக்காங்க. மூன்றாவது சம்பவம் பாயல் இருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2006ல் நடந்திருக்கு. அனிதா சுதீரோட மூத்த மகள் பாயல் 15 வயதா இருக்கும்போது காணாமல் போயிருக்கா. அப்ப பாயல் காதலிச்சு வந்ததாகவும் அந்த நபரோட பாயல் வீட்டை விட்டு ஓடிவிட்டதாகவும் எல்லாரையுமே லிலு தியாகி நம்ப வச்சிருக்கான். மறுபடியும் அனிதா அவங்களோட பெற்றோர் வீட்டுக்கு போயிருந்தப்போ லிலு தியாகி பாயலோட கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு பின்னாடி பாயலோட உடலை ஒரு கால்வாய் ஒண்ணுல கொண்டு போட்டதா சொல்லியிருக்கான். 4வது சம்பவம் 2013ல் நடந்திருக்கு. இதுல பிரஜேஷ் தியாகியோட கடைசி பையன் நீஷு தியாகியோட கழுத்தை நெரிச்சு லிலு தியாகி கொலை பண்ணியிருக்கான். பின்னாடி இறந்த உடலை 2 பேருக்கு பணம் கொடுத்து பாயல் பிணத்தை வீசிய அதே கால்வாயில நீஷு தியாகியோட உடலையும் வீசி இருக்கான். இந்த எல்லா கொலைகளுக்கும் பின்னாடி ஒரே காரணம் மட்டும்தான் இருந்திருக்கு. தியாகியோட குடும்பத்துல இருந்த நிலங்களோட மதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சு போயிருக்கு. இப்போ இதோட மதிப்பு 3 கோடிகளா இருந்திருக்கு. அதனால குடும்பத்துல சொத்துக்கு பங்கு இருக்கிற எல்லாரையும் கொன்னுட்டா தனக்கும் தன்னோட மகனுக்கும் மட்டுமே எல்லா சொத்துக்களும் கிடைக்கும் என்று லிலு தியாகி நினைச்சிருக்கலாம். செப்டம்பர் 23 லிலு தியாகியும் செப்டம்பர் 24 சுரேந்திர தியாகி மற்றும் அவரோட உதவியாளர் ராகுல் சர்மாவையும் ரஷு தியாகிய கொன்ற குற்றத்துக்காக கைது பண்ணப்பட்டு சிறையில் அடைச்சிருக்காங்க.